அதே மாதிரி காது இருக்குது. இன்னைக்கு காதை போட்டு அப்படி நாசமாக்குறாங்க. அதாவது காதில் வந்துங்க நம்ம கேட்குற திறன் வந்து சின்ன ஒரு மெல்லிய ஒரு சவ்வு தான் உள்ள இருக்கிறது. அதில் வந்து நான் பேசுகிறேன்னு சொன்னால் என்னுடைய பேச்சு என்ன பண்ணுது, இங்கே முன்னே இருக்கிற காற்றுல ஒரு அதிர்வை ஏற்படுத்துகிறது. அந்த காற்றுல ஏற்படுற அதிர்வு அப்படி வந்து நம்ம காதில் அப்படி லேசாக தட்டுது. தட்டும் பொழுது நமக்கு என்ன செய்யுது, நான் என்ன பேசுனேங்கிறது உங்களுக்கு விளங்குகிறது. நான் பேசுவது வந்து உங்களுக்கு வருவதாக இருந்தால், நீங்கள் பேசுவது எனக்கு வருவதாக இருந்தால், இந்த காற்றில் தான் நம்ம என்ன செய்யறோம், தண்ணியில் வந்து ஒரு கல்லை தூக்கி போட்டீங்கன்னு வைங்க, கல்லை விட்டு எரிஞ்சவனு குளத்தில் போய் எரிஞ்சிங்கன்னு சொன்னால் கல் உளுந்த பிறகு அந்த தண்ணி அலாலே அப்படியே போயிட்டே இருக்கும். கொஞ்சம் தூரத்தில் அதிகமாகிட்டு போய் குறைஞ்சிட்டே போய் ஒரு இடத்துல இல்லாமல் போயிடும். அந்த மாதிரி தான் தண்ணீருக்கு அலை இருக்கிற மாதிரி காற்றுக்கும் அலை இருக்கிறது. காற்று நான் வேகமாக நாக்க தள்ளும் போது ஒரு அதிர்வு ஏற்படுதா, அந்த அதிர்வோடு அது வந்து இந்த காதில் படுதுங்க. வேற கடப்பாறை வந்து உங்கள்கிட்ட குத்துறது இல்லை காதில். அந்த மாதிரியான மெட்டீரியலில் வந்து நம்ம காது படைக்கப்படலை. இந்த காற்று வந்து லேசாக அந்த அதிர்வுனால அப்படி லேசாக லேசாக ஸ்மருதம். ஒரு குச்சினால குத்துற மாதிரி கூட இருக்காது. மயிலறகுனால வருடுறமே அதை விட கம்மியாக இருக்கும். அதில் லட்சத்தில் ஒரு மடங்கு தான் உங்கள் காதில் வந்து லேசாக ஒரு சின்ன அந்த காது லேசாக காற்று வந்து லேசாக கொஞ்சம் அழுத்தம் கொடுக்குது, சின்ன அழுத்தம் கொடுக்குறது. அப்போ அந்த மாதிரி ஒன்றைத்தான் இந்த காது தாங்கும். அந்த மாதிரி இந்த காதும் வந்து பயங்கரமான விஷயத்தை கொடுத்துக்கிட்டே இருந்தீங்கன்னு சொன்னால் அந்த நுணுக்கமானது வித்தியாசப்படுத்தி அறியாது, வித்தியாசப்படுத்தி விளங்குற தன்மையை போய்விடும். இன்னைக்கு கூட நீங்கள் பார்த்துக்கிட்டீங்கன்னு சொன்னால் நம்ம ஹதீஸ்களில் பார்க்குறோம், அந்த காலத்துடைய நூல்கள் எல்லாம் பார்க்குறோம். அவங்களுக்கு இருந்த காதுடைய கேட்குந்திரம் நமக்கு இருக்குதா? நபிகள் நாயகம் காலத்தில் வந்து பள்ளிவாசலில் பாங்கு சொல்லுவாங்க. என்னது, மக்களே சஹருக்கு டைம் ஆகிவிட்டதுன்னு காட்டுவதற்காக ஒரு பாங்கு சொல்லுவாங்க. அது மதீனா முழுசும் கேட்டுச்சு. அதில் மைக்கா வச்சுருந்தாங்க, ஸ்பீக்கராக வச்சுருந்தாங்க. அந்த காலத்துடைய மக்கள் வந்து குறைஞ்ச சத்தம் உடையதையும் கேட்டு நுணுக்கமாக புரிஞ்சுக்கிட்டதுனால இந்த பள்ளிவாசலில் இருந்து சும்மா மைக்கு இல்லாமல் அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர்னு சொன்னால் மதீனா முழுசுக்கும் கேட்குது மைக்கு இல்லாமல். இன்னைக்கு ஸ்பீக்கர் போட்டு மைக்கு போட்டு பேசினாலும் 7 ஊருக்கு தாண்டி கேட்க மாட்டேங்குது. ஏன்? அதுக்கு மேலே சத்தத்தை கேட்டு கேட்டு பழகி பெருசு தான் விளங்கு, சின்னது விளங்காது நம்ம ஆகி போயிட்டோம். அந்த மாதிரி கேட்டு கேட்டு என்னவாயிடுது, நம்மளுடைய மக்களுடைய கேட்கும் திறனை அழிஞ்சு போயிடும். அந்த காலத்தில் மக்கள் கீழே ஊசி விழுந்தா கூட அவங்களுக்கு கேட்டது, இன்னைக்கு நமக்கு பட்டாசு விட்டா கூட கேட்க மாட்டேங்குது. அந்த மாதிரி நம்முடைய காதுகள் வந்து செயலிழந்து கொண்டே வருகிறது. நமக்கு அடுத்து வரக்கூடிய ஜெனரேஷன்லாம் எல்லாம் மிஷின் மாட்டிக்கிட்டு தான் இனிமேல் கேட்பான். அந்த மாதிரி ஆகிவிட்டது. இப்போ 3/4 பேர் காதில் மிஷினு. ஏன்? அதுக்கு முந்தைய மிஷின் மாட்ட ஆரம்பிச்சதுனால தான். இருக்கிறது பத்தாதுன்னு சொல்லி இங்கே ஒன்று இடுப்பில் ஒன்று போட்டுக்கிறான், வாக்குமேன் சொல்லி போட்டான் அந்த காலத்தில். அதை இங்கே பெரிய இதை போட்டுக்கிட்டு 2 ஹெட்ஃபோனை காதில் மாட்டிக்கிட்டு தெருவில் சுற்றுறான், வண்டி ஓட்டிக்கிட்டு அது போகிறான். ஹார்ன் அடித்தா வழங்க மாட்டேங்குது. இவன் பாட்டுக்கு அதை ரசிக்கிட்டு இருக்கும்போது ஆக்சிடென்ட் மண்டையை போட்டுறான். இதெல்லாம் நடக்குதா இல்லையா? அப்போ இந்த காதுக்கு வந்து சாதாரணமாக வர்றது நமக்கு தாங்க முடியலைங்கும் போது அதை கொண்டு காதோட காதை ஒட்டி வச்சுக்கிட்டு பயங்கரமாக வச்சுக்கிட்டு இந்த சத்தத்தை கேட்குற